Hello, good evening, all of you. So, welcome to this webinar. I titled this as Career Scopes of Photography. Basically, whether it is feasible to take photography as a career and have a sustained life. So, that is the main agenda of this particular session. I used to hear, a lot of students, after completing their school and some of them after completing their degree, or some of them after working in some place and they want to probably shift into photography. And sometimes, the parents of the students or maybe the learners, all of them have some kind of apprehension about photography as a career. ஃபோட்டோகிராஃபியை ஒரு கரியராக எடுத்து நம்ம வாழ்க்கையை தள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சில கேள்விகள் எல்லார் மைண்ட்லேயுமே ஓடிட்டு இருக்கோம் சொன்னால் ஓகே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெயின்லி ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு டோட்டலான ஒரு அவேர்னஸ் நமக்கு இல்லை. ஃபோட்டோகிராஃபியில் என்னெல்லாம் பண்ண முடியும், ஃபோட்டோகிராஃபியில் எப்படிலாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க, அண்ட் ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ரொஃபஷன், எவ்வளோ ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுலாம் maybe once you attend the webinar you will be able to understand that actually. Now mainly enna ketting appadina I think when you choose to take up a career, maybe anything for the matter, okay, any career if you want to take it actually, adula the question of sustainment appadina onnu irukku actually, okay. So will I be able to lead a happy life, will I be able to earn enough money? So idudha nama career choice la namakku first preference irukkuradhu. அதுக்கப்புறம் அதர் திங்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா what will be my status after 10 years, what will be my status after 20 years actually. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள பேஷனேட்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பீப்புள் கூட இது இருக்கும். ஏன்னா பேஷனேட்டாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக, ஓகே. பட் ஆனால் இறங்குறது கொஞ்சம் பயப்படுவாங்க சில பேர் ஆக்சுவலாக. அதுவும் குறிப்பாக ஆல்ரெடி ஏதாவது இங்கே இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆக்சுவலாக, இல்லையா? சப்போஸ் யூ ஆர் ஒர்க்கிங் சம்வேர் அண்ட் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் த ஜாப் அண்ட் டேக் ஃபோட்டோகிராஃபி as a கரியர், உங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் ஆல்ரெடி ஐ பீன் ஏர்னிங் so much of money, will I be able to sustain அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலாக. I just want to tell you that photography is like any other job or a career. It has got its own challenges. I won't say that it is a very smooth sailing boat na solla matta actually. You have a lot of struggles, as you start doing it actually, and the sailing is not as smooth like any other profession actually. எல்லா வேலைகளுமே அது சார்ந்த சில சவால்கள் இருக்கும் சொல்ல. எந்த வேலையுமே எனக்கு தெரிஞ்சு ஈஸியான வேலை இல்லை. மேபி இஃப் யூ see from the other side you might think okay இது ஈஸியான வேலை, அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, இது ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக, ஓகே. வெல், அது மாதிரி நம்ம இந்த ஃபோட்டோகிராஃபியை பார்த்தோம் அப்படின்னா, yes, this will become easy and you can earn a lot of money provided if you are passionate about this and you love to do this and you want to be creative throughout your life, you want to learn throughout your life and you want to do a lot of hard work and you need to do a lot of marketing. இதெல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணுறதா இருந்துச்சுன்னா then you'll be able to take it as a major career actually. ஏன்னா nothing comes out of nothing, உங்களுக்கு தெரியுங்களா? ஒன்றுமே செய்யாமல் எதுவுமே கிடைக்காது நமக்கு ஆக்சுவலாக, ஓகே. பட் இப்படி பண்ணும்போது இதை எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக, ஓகே. ஸோ இதை சேனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கும்போது தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவைப்படுது ஆக்சுவலாக. இந்த வெபினாரோட நோக்கமே அதுதான் ஆக்சுவலாக, ஓகே. A lot of youngsters they want to take a photography as a career, but they don't know that அதனுடைய டெப்த் என்ன அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் இன்ஃபேக்ட் they used to call us. And that I'm running an academy called Ambition Sport Photography Academy, and my name is K.L. Raja Ponsing. I'm the founder and director of that. I am maybe a photographer for more than 40 years, and a mentor for more than 20 years and all. நிறைய இருக்கு, பார்த்தாச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபராக உருவாக்கியாச்சு ஆக்சுவலாக. ஸோ வாட் ஐ தாட் வாஸ், இன்ஸ்டெட் ஆஃப் மீட்டிங் each one of you individually, I thought this is the right time. I can talk to you, online and share some information about this.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக யூ கேன் ப்ராப்ளி டேக் அ டிசிஷன் ஆன் திஸ். இது அப்படி ஃபோட்டோகிராஃபராக நம்ம ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வெபினார் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெர் இஸ் அ ஃப்ளோ இன் திஸ் வெபினார். I thought of sharing some of the important genres of photography initially for some time actually. என்னென்ன மாதிரி பிரான்ச்சஸ்லாம் இருக்குது ஃபோட்டோகிராஃபியில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியணும் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் I want just identify some of the photographers who are all doing very well in their respective genres and all actually. Okay, and எவ்வளோ வந்து ஒரு காம்படேட்டிவான ஒரு வேர்ல்டாக இருந்தாலும் they are able to have a cutting edge and they are able to break even and make a lot of profit over the time actually. இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் சம்திங் அபவுட் இது ஒரு கரியராக இருக்கும்போது இனிஷியலாக எவ்வளோ நம்மளால் சம்பாதிக்க முடியும், அண்ட் ஃப்ரீலான்ஸாக பண்ணும்போது எப்படி பண்ணுறது, இல்லை வந்து ஒரு சேலரிட் பர்சனாக பண்ணால் அப்படி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் சம்திங் லைக் தட், பிகாஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து கைண்ட் ஆஃப் சர்வீஸ், தட் அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு சர்வீஸ் ஆக்சுவலாக. அதனால் இதில் நீங்கள் யூ கேன் பி இண்டிபெண்ட் அண்ட் ஒர்க் அஸ் ஃப்ரீலான்சர் ஆல்சோ. சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ ஒர்க் on salary basis. இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அண்ட் இன்கேஸ் யூ வாண்ட் டு டேக் அ ஃபோட்டோகிராஃபி சீரியஸ்லி, வாண்ட் டு மேக் இட் as a career, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், what are things you should do to take it as a career? பிகாஸ் ஒரு ரேண்டமாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ரேண்டமாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. ஆக்சுவலாக சேனலைஸ்டு அதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா வில் பி ஏபிள் டு செல் டவுன் வெரி ஃபாஸ்ட். ஒரு விஷயத்தில் வந்து நம்ம குயிக்காக செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்னென்ன மாதிரி சேனல்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது that also I want to share it with you. And again, I want to tell something about Ambitions for Photography Academy and its strengths. அதனுடைய பலம் என்ன, ஆம்பிஷன் உடைய பலம் என்ன ஆக்சுவலாக. ஓகே, ஆம்பிஷன்லாம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஆல்ரெடி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் when you try to take a photography a little seriously, this is the time you need to sometimes go and take up a serious course also. I want to elaborate to you something about the different types of courses we offer for people like you to become photographers. Different, what you can say, time frame, different fees, what you can say, ஃப்ரேம்ஸில் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது. அது ஒரு கோர்ஸ்லையுமே என்னென்ன கண்டென்ட் எதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம் சொல்லலாம் டீட்டெயில்டாக. பிகாஸ் யூ cannot design anything superficially. There are a lot of things you hear from outside. நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் நீங்கள் கேள்விப்படுவீங்க ஆக்சுவலாக. பட் when you just go into the details, then you will be able to really understand, compare and then come to a conclusion actually. So I thought I can just share with the entire course curriculum and the content so that you will be able to understand என்னெல்லாம் நான் கற்றுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக. I also want to share some of the I can say delightful and successful photographers from Ambitions. இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க இப்போ எப்படிலாம் இருக்கிறாங்க, எப்படி ஸ்டெபிளைஸ்டாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ பாப்புலராக இருக்கிறாங்க, இல்லை அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட I thought I can share it with you. Okay, so that you understand what we have done. ஆம்பிஷன்ஸில் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் இத்தனை வருஷமாக 20 yearsல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது few samples. Okay, few samples here and there I thought I can just share. Maybe some of the names you would have heard about it also. கொஞ்சம் பேர் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக. So I'm very proud to share such a beautiful students who established very well in their respective genres of photography and all. அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக. And then we have a small question and answer session. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், end of the session வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா I will be able to answer your questions actually. So in between யாரும் questions கேட்க வேண்டாம். And I wanted you to please mute your speakers, okay, till such time we come for the question and answer sessions actually. There are also some students here, current bachelor படிக்கிற students who think they are here in this webinar. There are also a few students, alumni students கூட கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் மேபி they can also answer your questions. நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா அவங்க கூட ஆன்சர் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, அது மாதிரி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் நான் வந்து ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. we plan it for about 1 hour actually. we'll see that how it goes அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஓகே, so on behalf of Ambitions for Photography Academy and myself, I welcome you for this session. It's a wonderful session. Thank you for your response. And you have come to the right platform to know about the right feel of photography actually. Okay, so பல விஷயங்களை பல மாதிரி கேள்விப்படும் போது நம்ம அதில் வந்து சரியான விஷயங்களை you can hear from the horse's mouth. அதான் அதனுடைய ஐடியா ஆக்சுவலாக. Well, the first slide it actually opens up very clearly
I am just telling you to please imagine the world without pictures. ஃபோட்டோ இல்லாத உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு எவிடென்ஷியலான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யூ cannot செப்பரேட் ஃபோட்டோகிராஃபி ஃப்ரம் த ப்ரெசன்ட் சினாரியோ. இப்போ இருக்கிற உலகத்துலேருந்து நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியை பிரித்து எடுத்து வெளியே போட முடியாது. ஃபோட்டோகிராஃபர் இல்லாத உலகத்தையும் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஸோ தட் மீன்ஸ் there are people who are actually making some photos. இல்லை, படம் எடுத்துருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஃபோட்டோகிராஃபர், அவங்க சார்ந்திருக்க இண்டஸ்ட்ரிக்கு பேர் ஃபோட்டோகிராஃபி. அண்ட் இட் இஸ் ஆல்சோ லைக் எனி அதர் ப்ரொஃபஷன், லைக் yet another profession, like maybe like an engineer or maybe doctor or an architect or a chartered accountant or maybe a lawyer or anybody for the matter. Okay, so it is just like any other profession actually. Okay, and you have a special talent, you are more creative, and you love to be behind the camera, you love to watch the light, you love to probably watch the world around you, you love to document things whatever you see in front of you. That is why you want to become a photographer. Otherwise you would have become an engineer, you would have become a doctor, வேற ஒரு மாதிரி போயிருக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்குன்னு சில பேசிக்கான சில குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு மெயினான என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா அப்ரிசியேஷன் அண்ட் அப்சர்வேஷன் ஆக்சுவலாக. ஓகே, யூ அப்சர்வ் திங்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் திங்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும், கவனிச்சதை நீங்கள் பாராட்டணும் ஆக்சுவலாக. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பெருமைப்படணும் ஆக்சுவலாக, இல்லை சந்தோஷப்படணும். அதுதான் பேசிக்காக ஃபோட்டோகிராஃபருடைய இம்பார்ட்டண்டான ஒரு குவாலிட்டிஸ் ஆக்சுவலாக. Photography is very popular nowadays. As I told you, you cannot be without pictures even a single day, because every one of us have mobile phone cameras and you take pictures on everyday basis. Apart from that, like the need of photography is abundant. Abundant means abundant. அவ்வளோ தேவை இருக்குது ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக. ஓகே, ஃபோட்டோ இல்லாமல் இன்றைக்கி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான விஷயம் இல்லை. அதனால் எங்கே போனாலும் எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து அங்கே எதர் யூ document it, or you probably try to take a picture and promote it, or you probably try to take a picture and motivate it, or you take a picture and make people understand it. எது வேணா இருக்கலாம். ஃபோட்டோகிராஃபியோட பர்பஸ் எது வேணா இருக்கலாம். It's very popular, that. Okay, starting from like a simple beautiful portrait to sports and kind of stuff. It's very popular actually. And photography is very popular because pictures are very powerful. Anybody can understand the pictures. That's the reason why photography is very popular actually. Okay, வார்த்தைகள் சொல்லாத விஷயங்களை படங்கள் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு தன்மை இருக்கும், அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் உங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியாக கற்பனை பண்ணி பார்க்க முடியும். These are the what you can say power of a picture. And of course these photographers are doing a lot of jobs and all, and most of them are actually into a heavy task. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை ஃபோட்டோகிராஃபி. ஈஸியான வேலை நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா 40 வருஷம் நான் அதில் இருந்திருக்கேன், அதனால சொல்கிறேன் ஆக்சுவலாக. எந்த ஃபோட்டோகிராஃபி சுச்சுவேஷனும் எனக்கு தெரிஞ்சு ஈஸி கிடையாது ஆக்சுவலாக. எவ்ரி சுச்சுவேஷன் இஸ் அ சேலஞ்ச். ஓகே, இங்கே டெக்னாலஜி கேமராவை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுல இருந்து, ஆர்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல இருந்து, அப்புறம் இந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, லைட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்புறம் கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய கிளைண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. இட்ஸ் a very tough job. And it's not that உங்களுடைய ப்ரொடக்ஷன் சைட் மட்டும் டஃப்னு நான் சொல்ல மாட்டேன். ஈவன் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ டஃப், அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ எவ்ரிதிங் இஸ் வெரி டஃப் ஹியர். பிகாஸ் இந்த இடத்துல 2 ஃபோட்டோ காமிச்சிருக்கேன், இதில் வந்து அந்த ஜாபனுடைய நேச்சரை காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. திஸ் இஸ் பேசிக்கலி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி. This is true with any kind of photography for the matter. Even if you take what you can say newborn baby portrait or maybe kids portrait, nothing easy. It's not easy actually. Even location photography, it's not easy. Product photography, I think nothing is easy. So once you know photography, then you know that like it's difficult to perform, or it's hard to make it. அந்த மாதிரி இருக்கும் actually. But still there are people who are taking it as a challenge and moving it further. அதான் முக்கியமான ஒரு விஷயம் actually. Well, coming to the career opportunities, there are so many genres available here. I'll just rush through, some of the genres here. Because of time constraints, I'm not able to explain to you each and every genre actually, but when I show a picture, a corresponding picture and small description, you will be able to understand that actually. Okay. So, நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு கேட்ட அப்படின்னா, if I ask you, tell me about different types of genres அப்படின்னா, you'll be telling 4, 5, 6, maximum 10 சொல்லுவீங்க actually. But for me, I think there are at least about 60 to 62 genres இருக்கு ஃபோட்டோகிராஃபியில். 62 இருக்கு ஆக்சுவலாக. அதில் பாப்புலராக இருக்கிறது வந்து ஒரு 10 இருக்கலாம், ஒரு 15 இருக்கலாம். உங்களுக்குலாம் தெரிஞ்சது ஒரு 15 இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, பிகாஸ் நார்மலி we know about the genres where the photographers are connected to us. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நமக்கு தெரியும், ஓகே, போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக.
அண்ட் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. இவங்கெல்லாம் நம்ம டைரெக்டாக கனெக்ட் ஆகிருப்பாங்க நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் ஆர் நோ லைக் ஷூட்டிங் பீப்புள். ஸோ தெர் ஆர் ஃபியூ ஃபோட்டோகிராஃபர்ஸ் டேக் இட் ஆஸ் தேர் ஜானர். இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவோம். அண்ட் ஷூட்டிங் பீப்புள் ஃபார் தேர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நீட்ஸ். போர்ட்ரேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நோ இண்டிவிஜுவல் பிக்சர்ஸ், மேட்ரிமோனியல், ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், கார்பரேட், ஃபேமிலி, குரூப் ஃபோட்டோ, இங்கே என்ன எக்கச்சக்கமாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது ஒரு பிஸியான ஒரு ஐ திங்க் ஒரு ஜானர். Anybody who loves like communicating with the people and mingling with the people, maybe you can choose this profession actually. இது ஒரு பிஸியான ஒரு கமர்ஷியல் ஏரியா. ஓகே, next comes is contemporary and what I can say photojournalistic weddings or candid weddings or whatever it is actually. Okay, weddings and events in ஒரு பெரிய ஏரியா actually. Okay, like no event goes without recording actually. There are photographers and videographers documenting all the events and all, because events are so much important actually. Okay, may it be a personal event or maybe a corporate event or maybe a sports event or a political event, whatever it is actually. Events need to be recorded because like they have something special to recall or recollect the later part of our life. Okay, இது ஒரு பெரிய ஏரியா actually. I would say that closer to about 80% of the photographers are doing this job. உலகத்தில் வந்து 80% ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி 20% தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ கேன் இமீடியட்லி டேக் ஆஃப் அண்ட் தென் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, சம்திங் ரிலேட்டட் டு what I can say shooting fashion. And I say fashion, it is something about products and other things that has been displayed with the help of models. Okay, you can see that fashion photography is also a trendy portrait photography or something which has got no limits actually, and there is a lot of things which can do it in a trendy way, and fashion by itself is a trend actually. Okay, so you can see that you are a person who are into fashion or fashion related activities, or you love fashion and you love working with can say leading, or I can say popular models or popular stylists and all those things. I think you can think of becoming one like this. It's also a wonderful area where you are not only making money but also become very popular. There are fashion photographers who are charging closer to about 1 to 1.5 lakhs per day as their assignment charges, even in Chennai. Okay, so if you go to Mumbai and all, there are people who are charging even more than that. Okay. So this is one genre where you can connect this fashion into advertising also. So there are also certain times you do model portfolios for people who are coming into television and movies and all. So you get to have work throughout the month. Okay, if you start spreading your wings in the entire area of fashion. Next comes is photojournalism and news photography. This is something which is not very popular among the younger generations, because this is something closer to shooting pictures for news, documenting everyday life, documenting all aspects in the point of view of a news actually. Okay, so you work for different what I can say newspapers and journals. Sometimes you also work for international news agencies, or you can be a freelancer. You can also work as a staff. So this is one big area, and you become very popular here again, and you can win a lot of awards, because most of the photography awards are given for photojournalism and news photography. Okay, and it includes everything. It includes what I can say like features, and it also includes stories. It also includes sport news. It includes sports. It includes science, technology, everything. So if you are into news photography, you will be covering almost sometimes also cover fashion sometimes. Okay, and next is the cinema still photography. The movie industry is very big, and there is one person who is handling a still camera, and he is called a still photographer. He documents every single moment of the set or the actions actually. Okay, so his pictures are actually being sometimes used in the publicity also, and for checking up the continuity, and for local press release and all those things. This is one area where you closely work with the cinematographers, and there are a lot of still photographers who became cinematographers. So you can always upgrade yourself into a cinematographer. That possibility is very much high because you are closer to cinematography. Okay. Next comes location photography. When I say location photography, it's all about shooting the places. Okay, it might be an office, it might be a outdoor location. Okay, suppose you work for an outdoor location. It could be like maybe a tourist spot, or maybe an office, or maybe a hotel or a restaurant.
or anything for the matter, hospitals, no, anything for the matter. Okay, so this is something very interesting here, and you need to have a lot of knowledge about photography. Only then you'll be able to handle this genre of photography, and you need to do a lot of post production also, something like HDR, panoramas, and perspective corrections, and all those things. And all. It's a very interesting area actually. And normally to do this kind of a work, you need to have a slightly bigger team and high-end equipment section. Next comes travel photography. Travel photography and wildlife photography, I don't take it as a immediate returns job. It won't be able to give you immediate money. You have to work for so many years. Maybe you will be established very, very slowly. And it's very hard to establish yourself as a travel photographer or a wildlife photographer, taking photography alone as your main activity. It's difficult actually. If you are working somewhere else and parallelly you can do travel photography and wildlife photography, because in these two genres, the money that you are going to earn becomes very slow because there is no immediate requirement for any particular travel picture you shoot. So you need to wait for that. You need to probably share it in the stock picture websites, or sometimes you need to contact travel people, travel magazines and travel websites and so on. But if you are interested in travel, then maybe this is one of the very interesting areas. You must be first of all interested to travel. You must be an adventurous person, so you can probably do it, and you can try selling your pictures slowly. Next comes is industrial photography. Is also a part of location photography. This has got a beautiful scope. These are the photographers you generally don't know. You don't know. If I ask you, please tell me one or two industrial photographers, you may not be able to even name one person. These guys are very silent guys, and they make a lot of money because they work with corporates, and they work almost on every day actually. Okay, their job is very, very tedious and very, very challenging because you go to a location where the light is challenging and the arrangements are challenging and the people are challenging and everything is challenging over here. You need to have high-end equipments for this, but still the returns are very high, and here also you need to have a slightly bigger team to do the job. So some of the samples pictures, whatever I say here. So this is something very interesting over here. There are some close-up shots you take some time, wide-angle shots, and here also you do panoramas, HDRs, and a lot of things like that. Okay, so this is something which you can probably try doing it here. Okay. I am basically an industrial photographer. I do a lot of location work. I do a lot of product photography. I do a lot of advertising. Basically, this is my genre. Okay, good. Coming to tabletop photography or product photography. Okay, you shoot products for commercial purposes. Your pictures are being used to sell the products actually. Okay, this is a very niche area, and it is not that you always shoot something in a white background. Many times you try to do something very creative. Okay, this is also one of the advanced areas in photography. You need to know everything from A to Z to do this genre of photography here. This is directly connected to advertising. You will be interacting with the advertising agencies also many times. Jobs comes from the advertising agencies, remember. And you'll be interacting with the art directors. You can see that here now, this is one of the very niche area. This is where I told you there are photographers charging 2 to 2.5 lakhs per assignment in a day. I don't know to name the photographer. He is here in Chennai itself. Okay. Why I'm telling you all these things? No, there is no limit for your earnings provided if your creativity is very high and you are in big demand. And for that, you need to work very hard in terms of creativity and in terms of originality. That's very important. So, the originality is something which has been very important in this particular genre of photography. And every ad agencies and every art director will look for something very creative from your side. So, you can shoot almost anything and everything here. Okay, any product for the matter, maybe a consumer product or industrial product or anything related to service, or whatever it is. Actually, it's a very huge area. Actually, any product that has been manufactured need to be photographed. Please remember this. If you remember this, then you will understand that there are a lot of people working towards this particular genre of photography. Actually, so starting from simple small products up to automobiles. We call this as like product photography. Sometimes you shoot models of the cars. Sometimes you shoot the real cars actually. Okay, shooting cars under a very, very niche area in photography. The photographers charge very high onto this actually. Okay, so this is one area which we can probably move towards the peak of your career, so that the money flow is something very abundant. Coming to food photography, which has been recently picked up in a big way.
You know that, no, like when the eating habits have become different now in the recent 2 decades, a lot of people go into restaurants, they try, outside food. When you are trying outside foods, all the restaurants need to probably promote their food. So all this food need to be photographed in a different way for different purposes. There are a lot of photographers trying to become food photographers. Very few of them are actually making it good. And you would have probably seen some of their fine food shots by some of the fine food photographers. This is another big area, like country like India, where the food is very much diversified, and we are all food lovers. Our foods are very grand and they are very beautiful in terms of its color, shape, texture, and presentation. I think here you need to have fine art skills to make the food appear fresh and food appears appetizing. So I just wanted you to understand this point. If some of you are so much creative and want to have a clean focus onto the arrangement and composition, this could be one of your choices. And this can be done in a very small space. As I told you, either you take your small setup to the client's space or the restaurant, or you can do it in your own studio, which need not be more than about 100 to 200 square feet. It's a very small studio is enough. And most of the food setups can be arranged on a simple ordinary table. Next comes wildlife photography, which I told you already. Initially, no one can take it as their career because here also the returns are not immediate. It will take a lot of time actually. So if you have enough time and money, maybe you can think of becoming a wildlife. Not only the equipments are expensive, your tools are very expensive, and the sales are not that effective initially actually. Unless you have a name, brand name, the saleability of pictures are almost very remote actually. Pictures will be very exciting. You can do it as a parallel profession here. So when I say wildlife, this is about shooting the behavior. So that is something very important. It's not that you are shooting in a zoo. You are going to the habitat of the animal and shoot the animal or a bird in its habitat and try to capture the very, very typical or very characteristic expression of the animal and birds actually. Okay. This is again a full-time job. Actually, you need to spend months together for planning and months together for shooting. And of course, years together for selling. Other areas of photography are many. A few of them are called aerial photography, underwater photography, and macro photography, art and nude photography, scientific and technical photography, medical photography, forensic photography, and so on. There are so many things which can have small branches, and these are all different viable branches or genres which you can think about, because the choice of the genre based on the personality of the photographer. Not everybody can become a wildlife photographer. Not everybody can become a wedding photographer. Everything depends upon your personality, what kind of a person you are. And you have to take that from that angle. It's not that X is a fashion photographer, you also want to become a fashion photographer. It doesn't happen that way. Y is a wildlife photographer, you also want to become a wildlife photographer. It doesn't happen that way also. Okay. So it purely depends upon your personality, depending upon what kind of a person you are. Whether you are a people person or not a people person, or you are a person who can have a lot of creativity, or a person who is very adventurous, or a person who looks for a lot of details. All these things decide about the genre of photography which you plan to take. Good. Now, okay, fine, I want to take up something as my career. Now, what is the scope as a career? That you should understand. Photography as a career has got very big opening, as I told you, especially in the present scenario, because earlier days there are only very few people coming to this profession. The technology was very small and simple. Cameras were also very small and very primitive. Now the technology is universal. You are using all digital technology, and the equipments have become so much sophisticated. It has made a lot of things much more easier and faster and accurate actually. And now it's a time to take a photograph as a career, just like any other career actually. And I would say that it's one difference between this photographic career and other career is the creativity and the passion towards that. That's very important actually. Okay. So this you have to do it continuously on everyday basis actually. So if you have that passion towards photography, you can take it as a career. There are two types of jobs you can try. One is freelancing job, other one is called salaried job. Freelancing job is nothing but you work on your own way, your own style. Or you work on your own, what I can say, time schedule. You are the boss for yourself. You don't work for anybody else. So you try to probably satisfy your clients directly. Your rates and your charges are very much independent
It depends upon your creativity and all. It's not a fixed set. It's actually increasing every year because your creativity also becoming better and better. This is something which I strongly recommend, and many of you should take up freelancing as your job, because maybe initially it could be a small struggle initially to establish yourself as a photographer. But as the years go on, actually, you'll be able to feel that it becomes more appetizing and more encouraging. And the sky is the limit. I told you about few photographers who are charging lakhs per day. They're all freelancers actually. Okay, so this is something which is very interesting here. And most of the genres which I described earlier can be practiced as a freelancer. Now let us understand what will be the worst come worst I can earn as a freelancer once I start my career as a photographer. May it be a wedding photography or a product photography or any damn work you take. Initially, you start as a freelancer, your monthly income could be from 10,000 to 30,000 rupees initially. Okay, it could be from that. That's only starting, I told you actually. So if you're able to market yourself effectively and if you're able to convincingly take pictures, I think then sky is the limit, I told you. And it's not that no client will say that, sir, yesterday you charged me only 10,000, why today it is 15,000 rupees? So that kind of question never come, because your work is becoming better and better, and your charges also will become higher and higher. So this is very interesting here. Also mentioned here, there are photographers charging a few lakhs per day's assignments. The creative charges alone, other things are all extra. Now coming to salaried photographers, you can get a salaried job in many of the establishments. You can work in private firms, like you can work in a wedding photographic firm, you can work in advertising agencies, you can work in design houses or fashion houses. You can also work for e-commerce, sites like Amazon. You can work for cruise ships, hospitals, universities, factories, and government departments, defense services like police, health department, archaeology department, geology department, and other public sector undertaking like BHEL, NLC, ONGC, SAIL, BRC, etc., etc. These companies, this establishment will recruit photographers. Actually, you have to find, or you can say, advertisements coming in the newspapers and also in websites. If you become a salaried photographer, then your salary will start basic. The worst come worst will be 12,000 rupees. If you work under a wedding photography company, for example, there is a wedding photography company, they have about 30-40 photographers, and if you join as a junior photographer, maybe your first month salary could be around 10 to 12,000 rupees initially. If your work is very good, if you're able to contribute well for the company, then they will probably increase your salary. Actually, it is basically performance based. Understand? Any of the, I can say, private firms, like employment is performance based. But if you join in the government, of course, government has got a scale of pay and you will be paid accordingly. This will be good for people who cannot run their own business. You have to go to a salaried job only when you cannot run your own business. When you are not having enough communication skills, or if you don't have any capital to invest, when you're not a person creative by yourself, you need some direction from somebody, then you have to go and work under somebody for salary. Now, how to get into this professional photography? This entire webinar is all about professional photography. I'm not talking about anything hobby photography. It's 100% about how to become a professional photographer. So how to get into that? You should learn to see the subjects. Your eyes should have a different power. You must be an extraordinary person to look at things in a different way. So that is what I call it as learn to see the subject. And second thing is about you must be able to understand the technology and the gears. You will be using all kind of latest technologies and all kind of latest cameras and all. You must be thoroughly, well versed about these things and all. Otherwise, your creativity cannot do anything into a picture. So this is the second thing. Third thing is about you must be able to feel the light. If you don't have a sense of light, it's very difficult to become a photographer, because end of the day, photography is done with the help of light. You must be able to distinguish between hard light, soft light, light direction, light intensity, and like light color. Lighting itself is a big topic, and you must be able to understand that. Do you have the eye for that? And it's fine. Next comes is art and composition. Art and composition is something very interesting, because this is a very niche area where every photographer will create a signature picture. You can sign each and every picture by your own creativity. This cannot be done with the help of the camera or maybe with the help of the technology. This can be done only by your sense of art and composition.
Next thing is about your skills as a business person. Very important actually. The next important or you can say quality must be, if you are doing it as a freelancing, you must be able to sell yourself. That's very important. There are photographers who can take wonderful pictures, but they are not able to sell themselves. Okay? If you're not able to sell yourself, then freelancing becomes very difficult. Because end of the day, when you do freelancing, then it becomes a business. And all the business principles will be applicable for photography also. So you must be able to do it thoroughly. So you must be able to take into account all these business formalities, starting from enrolling your trademark, enrolling your company's name, registrations, taxation, blah blah things. Lot of things are there actually. Then meeting the clients, giving a quotation, getting into negotiation, marketing yourself, getting a job, executing, managing the staff, people, technicians. I think that's all something very important. Next comes with advanced skills in processing. Well, nowadays, the pictures is not directly coming out of the camera, it comes out of the computer. So how well you are in post-processing, how well you are able to manage your images through the computers is another important skill. Either you do it or you have somebody do it for you, because the post-production is equally important like shooting. So you must have a flair, you must have eye into that particular area, because most of the genres which I explained to you earlier needs a detailed post-productions. Okay. May it be a location photography or a fashion photography or a portrait photography or maybe industrial photography. All these things needs a detailed post-production process, and you must be willing to do that, or you should learn that, or you should have somebody who can support you on this line. Well, now here I think how can I achieve all these things? So many things I have told you here, and how I am going to achieve this. Yes, I'm coming to the important aspect here. Earlier, photographers were assisting other photographers for some years, maybe 3-4 years or 5 years. Sometimes they assist even for 10 years actually. Okay, and that is how they learn photography. Now things are a little different. There are lot of channels through which you can learn photography. There are books to learn photography. There are workshops to learn photography. There are YouTube channels to learn photography. There are also institutions like Ambitions for Photography Academy to learn photography. Okay. Now, why should you learn in an institution? That is the important thing here. ஸோ இதை எப்படி நம்ம ஃபோட்டோகிராஃபியை நம்ம படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒரு சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிக்கிறதுக்கும் யூடியூப்பில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், இல்லை புக்கு படிக்கிறது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா மீன்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வில் பி ரேண்டம் அண்ட் தெர் இஸ் நாட் பீன், அது ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்காது உங்களுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங்லாம் பாசிபிள் கிடையாது. And if you go into multiple channels, you will be listening to multiple opinion about photography and all. It is going to be really confusing. Okay, there are people who are experienced photographer having a channel, and another person who was not even having 6 months experience, he'll start a channel, talk something about photography and all. All these things is going to be a real confusion actually. Okay, so learning through YouTube may be not a right step to take it as a career. So now things are different, as I told you. You cannot learn by yourself also, because trial and error will take a lot of time. And there will be a lot of mistakes you make, and also you don't know whether it's a mistake or not. These are things which you have to be very careful actually. But when you join in நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் முதல்ல உங்களுக்கு. அப்புறம் 1-to-1 நேராக நீங்கள் கிளாஸில் படிக்கிறதுனால மென்டாரோட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற தப்புகளை உடனே ஆன் த ஸ்பாட் கரெக்ட் பண்ண முடியும். உங்கள் சந்தேகங்களை உடனே கேட்க முடியும். எடுத்த ஃபோட்டோஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியும். அங்கே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் ஒரு ரிவ்யூஸ் இருக்கும். இப்போ எண்ட் ஆஃப் த டே அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், டிப்ளமான்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். இது எப்படி காலேஜில் நீங்கள் ஸ்கூல்லேயே படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் நம்ம அகாடமியில் படிக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு முதல்ல படிக்கணும், எது ரெண்டாவது படிக்கணும், அப்படி எதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சில டாபிக்ஸ் ஒரு வாரம் படிக்கணும், சில டாபிக்ஸ் ஒரு மாதம் படிக்கணும், சில டாபிக்ஸ் ஒரு 3 நாள் படித்தா போதும். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதில் நம்ம கரெக்டாக போக முடியும். இதெல்லாமே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இடத்துல நீங்கள் படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக.
இப்போ ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி எடுத்துக்கிட்டோம்னா 20 இயர்ஸ் நாங்கள் இருக்கிறோம் இங்கே ஆக்சுவலாக. 20 இயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு 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 இன்ஸ்டியூஷன் 20 இயர்ஸ் நடத்துறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. தட் இட் செல்ஃப் இஸ் a very big what I can say, certificate for our quality. ஓகே, ஒரு வருஷம் 2 வருஷம் நடத்திட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணி மூடுறது கிடையாது. ஆக்சுவலாக 20 வருஷம் நடத்திட்டு இருக்கோம். அண்ட் எக்கச்சக்கமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் எங்கே போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, எதனால் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமிக்குள்ளே வரணும் நீங்கள்? First thing is it has been guided by one of the leading photographers and a leading mentor actually, who has got a real time experience, ஒரு ஆக்டிவான இன்னிங்ஸ் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபர் actually. So the person who has really played a innings, active innings for more than about 30 years. Okay. And 20 years of what I can say experience in teaching. He's leading the team actually. And most of the big brands have chosen this as a training centers earlier. And some international organization also has chosen this to give their training here. அதை தவிர பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அட் பார் வித் அப்ராட். வேறு எந்த இடத்துல இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. அது தவிர ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் கெஸ்ட் லெக்சரர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா ஃபார் ஸ்பெஷல் டாபிக்ஸ்க்கு வராங்க. அண்ட் கோர்சஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ட், ஐ டோல்ட் யூ, அண்ட் த டெலிவரி அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஃபீட்பேக் எல்லாமே இருக்குது. அதை தவிர you can always verify with the alumni who actually qualified from our institutions, or you can even talk to our students, how they feel about the course and all. Idha thavara ambition is one of the what I can say established what I can say institutions recommended by professional photographers and professional cinematographers. Photography படிக்கணுமா ambition போங்க அப்படினு சொல்ற அளவுக்கு we have gained a name also. And you should know about the faculty who is taking most of the classes. Of course, I am taking most of the classes. As I told you, I got 40 years of experience, and I'm able to teach both in English and Tamil effectively. I conduct a lot of workshops for different types of people, and many of the popular, what I can say, brands have hired me as a mentor. Brands like Kodak, Canon, Manfrotto, இதெல்லாமே எங்களை ஒரு மென்டாராக என்னை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே 9 years 8 years நான் சர்வ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 3 புக் எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக. தமிழில் ஒரு புக், 2 புக், இங்கிலீஷில் ஒரு புக் எழுதியிருக்கேன். ஐ ஹவ் ஆல்சோ ஒன் சம் அவார்ட்ஸ் ஃபார் டீச்சிங் அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல். ஓகே, நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோகிராஃபியில். அது தவிர யூடியூப் சேனல் கூட இப்போ KLR த ஃபோட்டோகிராஃபி 130 சேனல், 130 வீடியோஸ் அதில் போட்டிருக்கேன். யூ வுட் ஹவ் ப்ராபப்லி சீன் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இல்லாட்டி இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க ஆக்சுவலாக. ஓகே, ஜஸ்ட் டைப் KLR தி ஃபோட்டோகிராஃபி on YouTube, you will see my videos. So அதில் you'll be able to understand like how flawlessly and how beautifully I'm delivering the content of photography so that anybody can easily understand that. அது பாருங்க ஆக்சுவலாக. We also have a parallel faculty, important faculty for post-production, who is not only artistic but also very powerful in communication actually. She's a very creative person. She's also a qualified post-production person who has got a degree in visual communication and post-production qualification also. She has also conducted some workshops for Canon for their professional purposes actually. Now coming to Ambition's facilities, that you would have probably seen these pictures in our website. We have spacious classrooms with audio video facilities, and we have outdoor and indoor shooting areas, comfortable seating and working ambience, safe and spacious parking. We have a stabilized power and power backup also. So continuously we can keep on working, and these are some of the pictures, some of the areas which I'm showing here. You can see the facade of our building and our lobby inside and one of the classrooms. We have 3 large photographic studios in Ambitions and a makeup rooms, and one of the studios is also a direct studio, and we have all high-end art of the lighting equipment actually. What is the latest equipment in the industry? We have that. We also have a library which contains closer to about 40 to 45 books. And we use high-end cameras and special equipments. We have a display gallery, and we have a comfortable working ambience for the students. And we also have a clean and hygienic areas, and particularly the restrooms and that. Okay. And coming to the learners are coming from diversified areas and diversified places. Okay, வேற ஊர்லேருந்து வராங்க மக்கள்லாம். ஓகே, இந்தியாவில் முழுசுலேருந்து வராங்க, வெளிநாட்டில் தானே மக்கள் படிச்சிருக்காங்க சொல்லலாம். ஓகே, ஸோ வேற டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்ச 12th standard 10th standard படித்த பசங்கள்லேருந்து
ஆரம்பித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்காலர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லெக்சரர்ஸு, இது மாதிரி ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்தவங்கலாம் கூட இந்த ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கும், ரொம்ப மிக்சடாக இருக்கும், ரொம்ப அசார்ட்டடாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த பீப்புள் டு கம் அண்ட் ஜாயின் அண்ட் ஸ்டடி ஹியர். ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இங்கே உங்களுக்கு இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. Coming to the courses about in ambitions, I'm going to talk about now mainly the full-time courses here. Who can join the full-time courses அப்படின்னா 10th standard நீங்கள் அப்பியர் ஆயிருந்தால் போதும் ஆக்சுவலாக. அண்ட் +2 வந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் எனிதிங் ஹையர் தேன் 10th standard இஸ் ஓகே ஆக்சுவலாக. ஓகே, அதனால் யாராவது 10th class படிச்சிருந்தீங்க, 10th class எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். And there are a lot of people here in the class. There are people who are done post-graduation and like MBAs எல்லாம் எல்லாரும் அந்த மாதிரிலாம் கோர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. பட் என்னை பொறுத்தவரை மெயின் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பேஷன் டு அப்சர்வ் அண்ட் ஷூட் தான். முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க, அதான் உங்களுக்கு வந்து ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, பேஷன் இருக்குது, ஷூட்டிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அது போகிறோம் உங்களுக்கு. Let me tell about the 3 courses we offer as the diploma courses to become a professional photographers. எங்களுடைய ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது 6 months கோர்ஸ். அது ஓகே, டியூஸ்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு 6 மாதம் போகும் அந்த கோர்ஸு. அந்த கோர்ஸோட பேர் வந்து டிப்ளமா இன் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது அதனுடைய பேர். இதில் வந்து என்ன நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவைலபிள் லைட், அப்புறம் ஸ்டுடியோ லைட்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது, பீப்புள் ஷாட்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் கற்றுப்பீங்க ஆக்சுவலாக. அதுக்கு தகுந்த மாதிரி பேரலாக நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட நீங்கள் கற்றுப்பீங்க ஆக்சுவலாக. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இதில் வந்துடும், உங்களுக்கு போர்ட்ரேட்ஸ் வந்துடும், ஃபேஷன் வந்துடும், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பேரலாக உங்களுக்கு வந்துடும். எல்லா பேசிக்ஸான விஷயங்கள் பூரா தரவாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக் ஃபோட்டோகிராஃபி தான் இதில் போகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வில் பி கிராஜுவேட்டிங். இது 2 மாடியூல் மாதிரி வச்சுருக்கோம். மாடியூல் 1 அப்படிங்கிறது, மாடியூல் 2 2 இருக்குது. மாடியூல் 1ல் வி ஹேவ் பேசிக் ஸ்கில்ஸ், அப்புறம் மாடியூல் 2ல் வந்து அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு கோர்ஸில் உள்ளது. அலுமினி பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன், குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ தட் யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, பிஎஸ் அனதகிருஷ்ணன் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அவர் ஆக்சுவலாக. ஓகே, இஸ் ஒர்க்கிங் ஃபார் மூவிஸ் அண்ட் பீப்புள் ஷூட் பண்ணுறாரு, அட்வர்டைசிங் பண்ணுறாரு. அவருடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. யூ கேன் சி மோர் அபவுட் ஹிஸ் ஒர்க் ஆல்சோ. ஓகே, அண்ட் பிரதீக் சிங்கி இஸ் இன் மும்பை நவ். ஓகே, அவர் வெட்டிங் அண்ட் ஃபேஷன் பண்ணுறாரு. ஸோ வெரி கிரியேட்டிவ் பர்சன் ஆக்சுவலாக. இதுலேயும் வந்து அவருடைய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் அப் ஹிஸ் வெப்சைட் ஆல்சோ. தீமேட்டிக் வெட்டிங்ஸ் தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. He doesn't do normal weddings. He do all big fat thematic weddings. Fashion நிறைய பண்றாரு, ஃபேஷன் மேகசினுக்கு நிறைய ஒர்க் பண்றாரு. Then you have Zazo. He is a photojournalist, award-winning photojournalist. So he is based in Delhi and very interesting person, very creative person. இப்போ நான் காமிச்சிக்கிறது அவருடைய ஃபோட்டோஸ், அவருடைய லிங்க்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. So he is from North East. Then you have Mobin Kurian. He is from Pune. அங்கேருந்து இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கு, படித்தார் நம்மள்கிட்ட. இஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் கிளாமர் அண்ட் ஃபேஷன். அவருடைய மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாமர் ஷாட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் மொபின் குரியன். வி ஹாவ் எஸ்மரல்டா. திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் லேடி வி காட் ஃப்ரம் அப்ராட். இவங்க வெளிநாட்டில் வந்து இங்கே வந்து ஆம்பிஷன்லேருந்து வந்து படித்தாங்க. நவ் ஷீ இஸ் செட்டில்ட் அகெயின் பேக் இன் அப்ராட். She is focusing on kids and maternity portraits, family portrait. Portrait தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, she is not here in India, but she is settled in her own country. She is in Denmark. So she is still keeping in touch with us. அவங்களுக்கு சரியாக இங்கிலீஷ் கூட தெரியாது. இங்கே ஆம்பிஷனில் வந்து சேரும் போது இங்கிலீஷும் கற்றுக்கிட்டாங்க ஓரளவுக்கு இங்கிலீஷில். ஓகே, we have Raj Praveen. Is based in Bangalore and Hyderabad. He is a fashion photographer. அட்வர்டைசிங் நிறைய பண்ணுறாரு, எடிட்டோரியல் நிறைய பண்ணுறாரு ஆக்சுவலாக. அவருடைய பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய கிளாமர் மேகசின்லையும் ஃபேஷன் மேகசின்லையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. He also does lot of portfolios. He's another beautiful person, very interesting person, calm and quiet person, but very creative person. Raj Praveen. We have Jijendran Nalini. Is another very nice person. He's from Salem actually. சேலத்தில் தனியாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சுட்டு Soul Art Studioன்னு சொல்லி ஆரம்பிச்சு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ he is focusing more on advertising, product, portraits and weddings கூட பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஓகே, I'm really happy about all these photographers because ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபர்தராக எடுத்துகிட்டு டெவலப் பண்ணி அதை ஒரு கிளைண்ட் லெவலில் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாவில் பார்ப்பேன், ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன் ஆக்சுவலாக. அண்ட் ஐ யூஸ் டு ஷேர் மை ஹாப்பினஸ் வித் மை டீம்.
We have Daniel Roy. Basically, he's from Dindigul. Now he's settled in Chennai. He is focusing on architecture photography. He does only interior and exteriors. வேறு எதுவும் பண்ணுறதில்ல அவர். அப்பயாவது ஒன்று ரெண்டு ஃபேஷன் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா மாடல் போர்ட்ஃபோலியோஸ். அதை விட இவருடைய மெயின் ஜானர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எதுக்குன்னா ஆர்கிடெக்சர் தான் அவர் மெயினாக பண்ணார் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஹீஸ் ஃப்ரம் திண்டுக்கல். ஓகே, we have Sripath Sridhar. இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. he is a wildlife documentary and naturalist. He does not only photography but also film making. Okay, he is one of the very earlier students actually. ரொம்ப ஆரம்ப காலத்தில் I think 2008 நினைக்கிறேன் அப்போ படித்தவர். So he has somehow done well in wildlife photography. We have Srikanth Kolari. He is from Kerala and now he is in Pondicherry and he has also won a lot of awards. He is basically a documentary photographer. He documents pictures and many times he does black and white work and he is also a photojournalist. We have Jinkal Dabi, another very beautiful young photographer. இவங்க வந்து he is doing baby and corporate portraits and ஃபுட்லாம் கூட பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் அவங்களை பேசும்போது சொன்னாங்க she is specializing on baby and newborn, அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, she lives in Chennai and she does a lot of kids portraits and all. So I'm very happy about Jinkal also. She again is a corporate person. He resigned her job to become a photographer. Okay, he was basically a person who used to conduct seminars, workshops and all, and she has got very good communication skills also. நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கிளாஸில் வந்து டைவர்சிஃபைட் பீப்புள் இருப்பாங்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆஸ்பெக்டில் ஷீ இஸ் அ கார்பரேட் கேர்ள் அண்ட் ஹூ ஹஸ் பிகம் அ ஃபோட்டோகிராஃபர் நவ். We have a Srinivasan Krishnan. Again, he is a corporate person who has become a motor sport photographer. He is a sports photographer specializing in motorsports. இவரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். இஸ் ஆல்சோ பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் கேமரா. ஹோண்டாவுடைய அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் ஆல்சோ. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸில் உட்காந்துட்டு ஃப்ரண்ட் பெஞ்சில், செகண்ட் பெஞ்சில், தேர்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கேமரானுக்கு இருக்கிறான், அதுக்கப்புறம் வந்து ஹோண்டாவுக்கு அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான்னு கேள்விப்படும்போது I am very happy. And again, he is from Kadalur, a very small town actually, and he is also a software engineer who has become a what you can say photographer. We have Hari and Yadav, and they are running a what you can say a studio called Yellowbird, and they got a very good name in the industry. A lot of kids and what you can say maternity, newborn la nariya pandranga, wedding song nariya pandranga. You can check up all these things. Yellowbird photography போட்டு பாருங்க ஆக்சுவலாக. ஹரி அண்ட் யாதவ் ரெண்டு பேர் வெரி நைஸ் பர்சன்ஸ், வெரி பியூட்டிஃபுல் பாய்ஸ். ஓகே, and Ravi Kumar is another very interesting person and now he is working for Reuters as a freelancer. He is basically a photojournalist who worked for several what you can say magazines like Indian Express முன்னாடி ஒர்க் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணாரு, அதுக்கப்புறம் now he is working for Reuters. He is into news photography and photojournalism. He is from again Ravi Kumar from Ambitions, one of the very hard-working person here. We have Siddharth working as a product and advertising photographer. He is also one of our faculties. He does only tabletops, only advertising. He doesn't do anything else. Idhil dhaan அவர் ஸ்பெஷலைஸ் பண்றாரு actually, and I love to have him in our faculty team also because he is a very powerful mentor as well. We have a Dhanashekhar from Madurai. He is a very interesting, very beautiful person. He came from Madurai, a very small town actually, and he has started a company called Big Photography. ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபி ஓட கேன்சே கம்பெனி வச்சிருக்காரு ஆக்சுவலாக. இப்போ ரீசென்ட்லி ஒரு ஒய்ஃப் கூட அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட ஆம்பிஷன் வந்து படிச்சுட்டு போனாங்க. நோ ஷீ ஸ்பெஷலைசிங் இன் பேபி அண்ட் இன்ஃபேண்ட் போர்ட்ரேட்டில் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இவர் வெட்டிங் தான் மெயின்லாம் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஓகே, மதுரையில் வந்து ரொம்ப பேரெடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டார் ஆக்சுவலாக. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தன்ஷேகர் பிகாஸ் he just joined, like ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக ரொம்ப ஒரு சாதாரணமாக வந்து ஜாயின் பண்ணார் ஆக்சுவலாக. Now I see basically what happened when you join an institution, we share all the novices of the industry. அதில் உள்ள சின்ன நேக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அது எப்படி நீங்கள் கேட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம அதை எப்படி கேட்ச் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் தனசேகர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் Ashwin, and I always call him as a baby of ambitions actually. இப்போ அப்படி இல்லை. Now he has become a very good young man and he is very popular in food photography. இல்லை இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலராக இருப்பார். கொஞ்சம் பேர் நீங்கள் கூட அவரை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஆல்சோ கண்டக்ட்ஸ்னு குட்டி ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் பாய் பிகாஸ் வாயே பேச மாட்டாங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கும் போது ஆக்சுவலாக. இப்போ கிளாஸ்லாம் எடுக்கிறான் இல்லை, டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுறான் இன்ஸ்டாகிராமில்.
ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு. நிறைய நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்து நான் கூட கமெண்ட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபெதர்ஸ் இன் ஆம்பிஷன்ஸ் கேப். ரொம்ப வந்து ஒரு வாத்தியாராக நான் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, அதில் வந்து இது ஒன்று ஆக்சுவலாக. ஓகே, next is Gayatri, another very silent girl, but work is fantastic. She's a very good Photoshop artist. நல்லா அழகாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவா ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் she's by herself is an artist. அதனால ரொம்ப க்ரியேட்டிவாக எல்லாத்தையுமே யோசிப்பா ஆக்சுவலாக. ஓகே, and she's again in Chennai. Then we have Prabhu Venkatraman, wildlife photographer here. Okay, and he is still working. He's still working in the, what you can say, IT sector, and at the same time he spends at least like 3 to 4 months in the forest shooting all wildlife and all. Actually she occasionally he sells pictures and all actually. Okay, Prabhu Venkatraman actually. Okay, இவருடைய ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. புரிஞ்சா இன்ஸ்டால நீங்க வந்து ஒரு ஒர்க்லாம் நீங்க பாருங்க ஆக்சுவலா. ஓகே, ஃபைன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஆம்பிஷன்ஸ் பற்றி, ஆம்பிஷனோட ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிலாம் நான் ஷேர் பண்ணேன். ஓவராலாக வந்து ஃபோட்டோகிராஃபி கேரியர் பற்றி நான் ஷேர் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே, நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எல்லாம் இருக்காது உங்களுக்கு யாருக்காவது. நவ் இட்ஸ் டைம் ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபைன், ஆல்ரைட். Especially those of you who want to take up photography as a career and who wants to join in ambitions, if you have any questions related to that, you can ask me. And இதை தவிர வீக்கெண்ட் கோர்சஸ் தான் ஆம்பிஷனில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். நான் அதை பற்றி இதில் ஜாஸ்தியாக நான் பேசலை. ஏன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி 2 months அது ரோல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் சார். ஆல்ரெடி அட்மிஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஃபுல் டைம் கோர்ஸுக்கு ஆக்சுவலாக. ஆல்ரெடி ஒரு 3-4 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஃபீஸ்லாம் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க. பீஷ்ம நாராயணன் ஒருத்தர் ஃப்ரீலான்சிங் பற்றி கேட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக, ஐ ஜஸ்ட் ரிப்ளை டு ஹிம், தென் யூ கேன் டாக் டு மீ ஆக்சுவலாக. ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு கேட்டிருக்காரு சார். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது இல்லை. ஓகே, டோன்ட் மிஸ்டேக், அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரீலான்சிங் அப்படின்னா யூ ஆர் இண்டிபெண்டன்ட் பர்சன், யூ ஆர் நாட் பீன் கண்ட்ரோல் பை எனி கம்பெனி ஆர் எனி அதர் சுப்பீரியர். உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜர் ஒருத்தர் இல்லை. ஒரு கம்பெனி வந்து இதை ஷூட் பண்ணுங்க, ஏன் நீ 10 மணிக்கு வரல, ஏன் 5 நிமிஷம் லேட்டாக போயிட்ட அப்படி அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க சார். இல்லை, உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு அசைன்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கிளைண்ட் பிடிச்சா நீங்கள் ஒர்க் பண்ணலாம், பிடிக்கலாம்னு நீங்கள் வேணாம் சொல்லிடலாம். நீங்கள் இல்லை, சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, அன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒர்க் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இல்லை, ஸோ யூ கேன் ஒர்க் அக்கார்டிங் டு யுவர் ஓன் விஷ் ஆக்சுவலாக. உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை, ஸோ அதே மாதிரி உங்கள் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைஸஸ் வேறு யாரும் டிசைட் பண்ணணும், நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சிருக்க கேமரா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஆக்சுவலாக, அது என்ன மாதிரியான பர்பஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து. ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து இண்டிபெண்டாக பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஃப்ரீலான்சிங் சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே சார், job and the diploma, I mean, if I wish to join diploma course or 1-year course, so provided my career, so office work, ரெண்டுமே எப்படி சார் நான் பேலன்ஸ் பண்ணுறேன்? ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் ஒர்க்கிங் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சம்டைம்ஸ் ரெப்யூட்டேஷன் ஆன்சைட் அப்படின்னு வெளியே போகிற மாதிரி. ஸோ ஆன்சைட்லாம் போவீங்களா? சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஆன்சைட் இன் த சென்ஸ் லைக் இந்தியா உள்ளே வந்து வேறு ஏதாவது கிளைண்ட் சைட் கொடுக்கணும். சரி 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 சரி. சம்டைம்ஸ் ஓவர்சீஸ். இதில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு 3 months உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் கிளாஸஸ் வந்து மார்னிங் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். காலையில் 10 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1.5-2 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் போன பேட்சுக்கு முன்னாடி பேட்ச் கூட ஒரு சாஃப்ட்வேர் பர்சன் என்கிட்ட படித்தார், ஹரின்னு ஒருத்தர் படித்தார் ஆக்சுவலாக. ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சாஃப்ட்வேர் கம்பெனி. அவர் ஹி மேனேஜ் டு அட்டெண்ட் த கிளாஸ் அண்ட் ஆல்சோ டூ தி ஒர்க். இன்ஃபேக்ட் அவருடைய ஆஃபீஸ் வந்து இங்கே சிறுசேரியில் எங்கேயோ இருந்துச்சு. ஓகே, அவர் இங்கே வந்து பள்ளிக்கரணையில் கிளாஸை முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், அப்படியே கார் எடுத்துகிட்டு ரஷ் பண்ணி அங்கே போவார். அப்புறம் அங்கேருந்து இங்கே வருவார் ஆக்சுவலாக. ஒரு மாதிரி பண்ணார் அவர் ஆக்சுவலாக. பட் அவர் முடிச்சுட்டார் கோர்ஸை. ஹி காட் த டிப்ளமா. அது முக்கியமாக நீங்கள் அதான் கவனிக்கணும். அவங்க பேட்சில் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் த டிப்ளமா. ஓகே, despite of his work, and he is also married person. இல்லை, அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக. அதையும் தாண்டி என்ன பண்ணிட்டார் கேட்டிங்கன்னா, he was able to balance the work, family and also the course. அதனால் அது முடியும். நீங்கள் அது everything depends upon the way how you plan your time. வேறு ஒன்றும் இல்லை. And we will be flexible to certain extent. We will be flexible. Okay, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா ஒன்ஸ் யூ டிசைட் டு டூ த கோர்ஸ் அப்படிங்கும்போது எங்கள் சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் என்ன உண்டோ that we will give you. Okay, excellent. Yes, so your major concern வந்து like the deputation வெளியே போறோம் அவுட் ஆஃப் சென்னை அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே 3 நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஆம்பிஷன் வந்து அஃபிஷியலாக கிளாஸ் கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, பட் அந்த 3 நாள் இங்கே ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா நீங்கள் போய் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது இல்லை, அது இருக்கும் ஆக்சுவலாக. பட் யூ கேன் ஸ்டில் மேனேஜ்.
உங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் எல்லாம் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி வீக்கெண்டு தள்ள முடிஞ்சு தள்ளிக்கலாம். நீங்கள் இல்லை ஷிஃப்ட் ஏதாவது மாற்ற முடிஞ்சா கூட மாற்றிக்கலாம். அப்படி தான் ஹரி இப்படி தான் பண்ணார். ஹரி ட்ரை டு சேஞ்ச் ஷிஃப்ட் ஆக்சுவலாக. அந்த கிளாஸ் டைம்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ண கேட்டிங்கன்னா, ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருந்தார் அவர். வாட் ஆஸ் திஸ் யூஸ் ஆக்குபைங் சம் இல்லை? ஆமாம் ஆமாம், ஒரு பிஸி ப்ராஜெக்டில் அவர் இல்லை. ஓகே, அவர் பிஸி ப்ராஜெக்ட் இல்லைங்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டார் இந்த ஒரு 1 இயருக்கு. ஓகே, அதான் நிறைய பண்ணார் அவர் ஆக்சுவலாக. பட் நீங்கள் பண்ணலாம். யூ கேன் ஸ்டில் மேக் இட். ஐ திங்க் there's a scope for that நான் நினைக்கிறேன். ஓகே, sure. Yes. Thank you sir. Anybody else? Sir Dinesh. சொல்லுங்க Sir Dinesh from Market. Sir, இப்போ ஸ்டாக் போட்டோகிராஃபில என்ன மாதிரியான earnings பண்ணலாம் சார்? நீங்க சொன்ன மற்ற போட்டோகிராஃபி மெத்தட்ஸ் இல்லாம. ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி வந்து இட்ஸ் a slow selling மார்க்கெட்டுங்க அது. ஓகே, ரொம்ப ஸ்லோ செல்லிங் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டாக் பிக்சர் ஏஜென்சியில் நீங்கள் கொடுத்துருவீங்க. அது அங்கேயே இருக்கும், அவங்க வெப்சைட்லேயே இருக்கும் இல்லையா, உங்கள் ஃபோல்டரில் இருக்கும் ஆக்சுவலாக. யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ வேணுங்கிற என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைன் கிளாஸ் அப்படின்னு யாராவது சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு வைன் கிளாஸோட ஃபோட்டோ எனக்கு வேணும். ஓகே, யூ சர்ச் வைன் கிளாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது அந்த ஸ்டாக் பிக்சர் ஏஜென்சியில் எல்லாரும் எடுத்த வைன் கிளாஸோட ஃபோட்டோவும் அதில் வரும் இல்லையா. ஓகே, அந்த வைன் கிளாஸில் அது அவ்வளோ ஃபோட்டோஸில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு எந்த வைன் கிளாஸ் இருக்கோ அதை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் வைன் கிளாஸாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஸ்டாக் பிக்சர் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 55% அவங்களுடைய அந்த சேல் ப்ரைஸில் 55% அவங்க எடுத்துகிட்டு 45% உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நீங்கள் இந்த வைன் கிளாஸ் போட நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க, 5 வருஷம் ஆகிருக்கும், ஒருத்தன் கூட அந்த வைன் கிளாஸ் வாங்கியிருக்க மாட்டான். இன்ஸ்டன்ட் earning இருக்காது. இன்ஸ்டன்ட் earning இருக்கவே இருக்காது. அதெல்லாம் ரொம்ப ஸ்லோ பேஸ் ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, எங்களோட அலுமினி 2 பேர் இருக்காங்க இப்போ. தேர் இந்த இதில் இந்த வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக. ஜிங்கல் தாபி இஸ் தேர். அப்புறம் வந்து விஜேந்திரன் இருக்காரு, நான் சொன்ன பார்த்தீங்களா, சேலத்தில் வந்து சோலார் ஸ்டுடியோ வச்சிருக்காரு இல்லையா. அவங்க 2 பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கூட ஏதாவது கேட்கறதுனா நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க. யா சார், நான் மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ். நான் அவருடைய ஃபாதர் பேசுகிறேன், சந்தோஷ் ஃபாதர் பேசுகிறேன். ஓ அப்படியா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நான் பையனை வந்து பிஇ படித்து கொஞ்சம் நல்ல லெவலில் கொண்டு போகணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு. சரி. இப்போ அவன் ஃபோட்டோகிராஃபி தான் போகணும்னு ரொம்ப சொல்கிறேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சரி. எனக்கு எங்கள் இதை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஜென்ரேஷனில் யாருமே இப்படி ஒரு துறையை எடுத்து போகலை. ஸோ இது சம்மந்தமாக ஒரு ஐய உணர்வு இருக்குது எனக்கு. சரி. ஓகே, அவன் எடுத்துக்கிறது சரியான முடிவு தானா, இது அவனோட லைஃபுக்கு சரியாக வருமா, அப்படி இது ப்ரொஃபஷனலாக வந்து அவனுக்கு சூட் ஆகுமா என்னன்றதுல உள்ள வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாக கொஞ்சம் டவுட் இருக்குது சார். சரி. ஓகே. இது சம்மந்தமாக நீங்கள் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க சார். ஏன்னா நான் இது புதிய துறை எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா, அந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன் சார், ஃபுல்லாக பார்த்தேன் இல்லையா. ஓகே, அதுலேயே நீங்கள் கேட்டதில் நிறைய விஷயம் நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் ஆமாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதில் வந்து மதுரையில் கூட நான் சொன்னேன், தனசேகரை பற்றி கூட உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லை. ஆமாம் பார்த்தேன் சார். பிக் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. ஓகே, இவங்கெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவே பார்த்தீங்க அப்படின்னா புதிய துறை அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வந்து நியாயமான உணர்வு தான். அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பேரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இவர் இருக்கிறார் பாருங்க, இப்போ ஜிதேந்திரன் இருக்காரு ஆக்சுவலாக. அவர் ஒன்றா பேச சொல்லி சொல்கிறேன். அவர் எப்படி சேர்ந்தாரு, அவங்க அம்மா ஆக்சுவலாக வந்து ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்காங்க அவங்க அம்மா ஆக்சுவலாக. ஓகே சார், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற டவுட் தாங்க சார் அது. ஏன்னா ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு காமனான கோர்ஸ், ட்ரெடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இல்லாமல் ஒகேஷ்னல் கோர்ஸ் படித்து அந்த மாதிரி நம்ம கெரியர் அமைச்சிக்கிறதா இருக்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற டவுட்டு தான். எங்கள் அம்மாவுக்கும் ஸ்டார்டிங்கில் டவுட்டு தாங்க சார், என்னடா இது புதுசாக ஏதோ பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்துட்டு கோர்ஸ் படிக்கிறோம், படிச்சுட்டு வந்துட்டு அதில் கண்டினியூஸாக எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பார்க்குறாங்க. முதல்ல அவங்களுமே என்ன நினச்சாங்கன்னா, சரி ஓகே ஏதோ ஈவெண்ட்டுக்கு எடுப்பான் போல இருக்குது, கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுப்பான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் போக போக நம்ம வந்துட்டு இப்போது நான் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன், அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன், நான் கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது பார்க்குறாங்க, என்ன ஃபோட்டோ எடுக்கிறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்குறாங்க. பார்க்க அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குதுங்க சார், ஒரு நம்பகத்தன்மை வருது. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் கூட ஃபோட்டோகிராஃபி இருக்கு போல இருக்கு. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பையன் வந்துட்டு கல்யாண ஃபோட்டோ தான் எடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறதுனால எனக்கு என் வாழ்க்கைக்கு அது நல்லபடியாக தான் இருக்குது. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இது ஏதோ சின்ன ஒரு வேலை,
சின்ன கல்யாண ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லைங்க சார். உள்ளே வந்து பார்த்தா நமக்கு இங்கே எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, நம்ம எவ்வளோ வந்துட்டு மேலே மேலே போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். கொஞ்சம் பொறுமை வேணும். பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம பிடிச்சி வேலையை செஞ்சு ஓரளவுக்கு இப்போது 2 வருஷம் 3 வருஷமாக நான் இப்போது தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 40,000 ஒரு 50,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அளவில் நான் இருக்கேன். ஸோ அந்த வருமானம் எனக்கு இப்போ போதுமானதாக இருக்குது. ஸோ போக போக அப்படியே நம்ம வந்துட்டு எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போக வேண்டியதுதாங்க சார். அதனால இனிஷியலாக பயப்பட வேண்டாம். அதுக்கு தாங்க சார் இப்போது நம்ம வந்துட்டு அந்த பயத்துக்காக தான் ஒரு கோர்ஸ் படிக்கிறது. நம்ம எதுவுமே தெரியாமல் இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன் அப்படின்னு போய் உட்காந்துருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைங்க சார். இப்போ நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு அடித்தளம் கிடைச்சிது. அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்து போனேன். இன்ஃபேக்ட் நான் இப்போ சேலம் வந்தோடனே என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபே ஆம்பிஷன்ஸ் மூலியமாக தான் கிடைச்சிது. ஒரு ஜுவல்லரி ஃபேமஸ் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு ஷூட் எடுக்கிற மாதிரி அமைஞ்சது. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. முந்தானத்து கூட அவங்களுக்கு ஒரு ஷூட் பண்ணேன். ஸோ அது நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி படிக்கிறது எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறோம், சொல்லி கொடுக்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, அது எல்லாமே முக்கியம் இல்லைங்களா? அதனால ப்ராப்பராக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நம்ம அதில் தீர்க்கமாக இறங்கி வேலை செய்யும் போது கண்டிப்பாக நல்லபடியாக போகலாங்க சார். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். திஸ் இஸ் சாய் ஃப்ரம் சேலம். சாய் ஃப்ரம் சேலம். சார் நான் இப்போ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ நீட் டு டூ டிராவல் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு நான் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணணும், அதுக்கு ஸ்டெப் என்ன சார் எடுக்கணும்? இல்லை, நீங்கள் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணலாம். ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? எஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆமாம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் விஷுவல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு விஸ்காம் இருந்திருக்காது. ஃபோட்டோகிராஃபி வந்து விஸ்காமில் வந்து ஒரு பாடம் அவ்வளோதானே இல்லையா? உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங் தனியாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு டிசைனிங் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இருக்கும். அப்புறம் வேறு எனக்கு 3D அனிமேஷன் இருக்கும். இப்படி சொல்லிட்டு 4-5 டாப்பிக்லையும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இல்லையா? இன்டெப்த்தாக போயிருக்க மாட்டாங்க இல்லையா? இன்டெப்த்தாக போகிறதா ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை இன்டெப்த்தாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் சார். நிறைய பேர் அப்படி தான் படிப்பாங்க. விஸ்காம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் படிப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, அது ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ண அவசியம் இல்லை. ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைடில் பண்ணிக்கலாம். அதை மெயினாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வரது கஷ்டம். முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட இல்லை? ஸோ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் இமீடியட்டாக உங்களுக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில், ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, இந்த மூணுலேயுமே வந்து இமீடியட்டான பணம் கிடைக்கிறது கஷ்டம். கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபியில் தான் உங்களுக்கு இமீடியட்டாக பணம் கிடைக்கும். வெட்டிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை? வெட்டிங்கில் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இது நான் சொன்ன மாதிரி வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்டில் கிடைக்கும், ஃபேஷனில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உடனே படம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி படிக்கிறது இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து நம்மளே வந்து நம்ம காலில் நிற்கணும் இல்லையா? அதுக்கு தானே படிக்கிறோம் நம்ம இல்லையா? படித்து முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே தடுமாறிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோகிராஃபி படிங்க. படிச்சுட்டு வந்து உங்களுடைய ஸ்டெபிலிட்டிக்கு, சஸ்டைன்மெண்ட்டுக்கு ஒரு வேலையை பாருங்கள். ஆக்சுவலாக என்ன வேலை? வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருங்க. நீங்கள் பேரலாக பண்ணுங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ட்ராவல் பிக்கப் ஆச்சு நம்மளா வெட்டிங்கை நீங்கள் குறைச்சிடலாம். இதுதான் அந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். தவிர ட்ராவலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டீங்க அப்படின்னா ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு வந்து இமீடியட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. முக்கியமாக வந்து அந்த நம்ம பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எப்போவுமே இல்லை? அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் விட்டிங்கன்னா வந்து அவங்களை ஜெயிக்கிறதுக்கு உடைய வாய்ப்புகள் அதிகம். இன்ட்ரெஸ்ட் இல்லாத இடத்துல விட்டோம்னா ஜெயிக்கிறதுடைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நாளைக்கு நம்மளே திருப்பி கேட்டுருவாங்கல்ல, நான் தான் பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் திரும்ப ஏன் கூட அங்கே முடி சேர்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதனால என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து காலங்கள் கொஞ்சம் மாறிடுச்சு உங்களுக்கு. அதனால வந்து எந்த விஷயத்த வந்து பையன் நல்லா செய்வானோ, எந்த விஷயம் பையனுக்கு பிடிச்சிருக்கோ அதை செய்ய சொல்லுங்க. நீங்க செய்ய சொல்லி அதுல நீங்க என்ன பண்ணுங்க, அவன்கிட்ட வந்து நீ பிடிச்சது தானே, நீ வந்து நான் சேர்த்தேன், ஆனால் நீ இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க மற்ற விஷயத்த நீங்க கேட்டு வாங்கணும். நீங்க அப்படிதான் பண்ணணும் நீங்க. ஓகே, சரி, அதனால அப்படி செஞ்சு பாருங்க நீங்க. ஓகே, கண்டிப்பா சார். பவ்யசுதன் சார். பவ்யசுதன், ஓகே, சொல்லுங்க. யா, நான் இப்போ வந்து 10th முடிச்சிருக்கேன் சார். 10th முடிச்சுட்டு இப்போ டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கேன். சரி. நான் இப்போ வந்து ஆம்பிஷன் சேர்ந்தா என்னால் விஸ்காம் படிக்கணும். எங்கள் வீட்டில் வந்து சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க. மொத்தத்தில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட், டிப்ளமோ இது சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க, கோர்ஸ் சர்டிஃபிகேட். சரி. கோர்ஸில் டிகிரி சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க. இப்போ நான் இங்கே ஆம்பிஷனில் முடிச்சுட்டு நான் போய் இது சேர முடியுமா, விஸ்காம் சேர முடியும்? சேரலாம், தாராளமாக சேரலாம். ஏன் சார் கூட நான் இந்த ஆம்பிஷன் சர்டிஃபிகேட் சேர முடியுமான்னு கேட்குறேன். நான் 10th முடிச்சேன் சார், 12th முடிக்கல. அது சேர முடியாது. அப்போ 12th முடிக்கணுமா? நீங்கள் வந்து காலேஜில் போய் விஸ்காம் சேரணும்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதான் இது வந்து வொகேஷனல் கோர்ஸ். இப்போ இது அகாடமிக்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து அகாடமிக்ஸ் கிடையாது இல்லை.
நீங்க வந்து 10th 12th அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படி போகாது. இது வொகேஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டைவர்ஷன், அது இல்ல ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் அது, புரியுதா? அதனால இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்பதான் அகாடமிக்ஸ்னுடைய அந்த ஸ்லாபுக்குள்ள இது வராது, புரியுதா? இல்ல சார், நான் இது படிச்சா கூட போதுமான்னு நான் கேக்குறேன். இது படிச்சா கூட போதுமா? இது படிச்சா போதும். ஏன் போதாது? ஆக்சுவலா போதுமே. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +2 படிக்காம 10th முடிச்சுட்டே வந்து போட்டோகிராஃபரா இருக்கிறாங்களே உங்களுக்கு, இல்லையா? படிச்சா போதும். ஆனா டிகிரி தான் வேணும் அப்படின்னா அது வேற கதை. இப்போ என்ன கேட்டீங்கன்னா சில பேர் வந்து கட்டாயம் என் பையனுக்கு டிகிரியாவது வேணும் அப்படின்னு சில பேருன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா, இல்லையா? அது 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 வேற விஷயம். அது வேற மாதிரி பார்க்கணும் ஆக்சுவலா. என்ன பொறுத்தவரை இந்த வருஷம் EEE முடிச்சுட்டு 1 இயருக்கு சார்னோம். ஆமா, இப்போ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் கூட நாங்க சார்லாம் வரலாமா? சரி, நீங்க EEE வச்சிருக்கீங்க, அது ஒரு டிப்ளமா ஆச்சு உங்களுக்கு. இதுல போட்டோகிராஃபி டிப்ளமா, அது போதுமா? 2 டிப்ளமா இல்ல உங்களுக்கு? அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? சரி, நமக்கு வேலை தெரியணுங்க. வேலை தெரியணும், அந்த வேலையை வச்சு நம்ம பிழைக்கணும், அதுதான் முக்கியம், புரியுதா? இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு, ஒரு அடிப்படையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு, அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க. ஜிங்கர் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. ஜிங்கர் வாலிதே. Yes sir. Yeah, just tell something about you. Okay. So I think you are the teacher, sir, so you are best to answer all the questions. I completely agree with each and every point that you mentioned. Okay. You know, learning is so important. Okay. Especially basics. அது ரொம்ப முக்கியமா இருக்கும். It's as good as like to form a sentence we need to first know A, B, C, D, you know, the letters. So I think similarly, you know, to get into photography as a career, basics is your foundation. If you don't have your foundation strong, the building will fall. So அது எந்த ஜானரும் இருக்கலாம், whether it is wedding, product, you know, wildlife, travel, fashion, anything. I think your foundation is understanding your camera, how to use the camera, how you frame, composition. You know, this is basics for all genres, not a single genre. It's not just necessary for travel or weddings, even product photography, fashion photography, aesthetics, creativity. So I think, and personally, my experience with sir is, I had come for weekend classes actually. I was working with HDFC Bank. I quit my job because full time I wanted to study photography. So on the time I understood if I don't know basics, anything about photography, I cannot make a career out of it. I can't earn money. I want to earn money using photography. எனக்கு சும்மா followers வேண்டாம். I don't want to be only popular. I want to earn money. You know, that's why we all are here today. Correct? We want to understand what is it we can learn and how it will help in my future to earn. And of course, when you start earning and do good work, automatically people will follow you. So my experience with sir has been amazing. In depth, எந்த டவுட்டும் இருந்தானா. In fact, it's not just limited to the course alone. Once I completed the course, I think till today, sir is always available to you know, help, clarify, and I'm sure all the alumni students will agree with this point. And I remember I called up sir. I think it not even a month back, and I had some, you know, doubt clarity or client something different he asked. அது ஒரு கொட்டேஷன் எப்படி கொடுக்கணும், I was little stuck. I didn't know how to do that. I just had to call sir and, you know, immediately he helps. So avlo helpful ah irupanga sir. So during the course, after the course, I have always kept in touch. You know, so many times I have called up sir, how do I do this? Client எப்படி கேக்குறாங்க, என்ன suggest பண்றீங்க? Or even not just for the client, என்னோட career, I first did 2 years full time wedding photography course முடிஞ்சதுக்கு அப்புறமா. But after that, I was working, like sir சொன்னாங்கல்ல, freelancer option இருக்கு, salaried option இருக்கு. So freelancer try பண்ணேன், work ஆகல, கொஞ்சம் நான் டைம் கொடுக்க முடியல. Then I want to earn, so I worked as a wedding brand oda. I work full time wedding photography பண்ணேன், so that I get some money and I also learned during the working. Then I wanted to start off on my own, என்னோட own brand start பண்ணனும். அந்த time again I contacted sir. So I think my experience with sir has been fantastic. And I'm sure I can talk on behalf of all the alumni students. And yes, Ambitions is the right platform for any person who wants to learn the basics of photography and what, you know, like get your foundation strong. So I think, you know, in Chennai and all over Tamil Nadu, I think Ambitions is the only photography, you know, institute which I see, which, you know,
prepare you for as a professional, not just as a part-time or a hobbyist. Like, sir, weekend classes kudukranga, you have options of choosing according to, so avanga nariya options kudukranga. And the madri options you will not get in any other institute, or I think hardly any institute in Chennai which teaches photography like this. In-depth knowledge right from camera, basic, where is shutter speed, what is aperture, right from there till, as sir said, marketing aspect. So it's a complete course for people who seriously want to pursue a career in photography and of course make money through that. Good. So thank you, sir. Very happy to be here today. Thank you Jinkal, thanks a lot actually. ஸோ ஜிங்கல் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், தமிழில் சொல்லிடுறேன் அவங்க சொன்னதை. ஆக்சுவலாக கோர்ஸ் படிக்கிறப்ப மட்டும் கிடையாது, கோர்ஸ் படித்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இந்த ஆம்பிஷனுக்கு உங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. இல்லை, அண்ட் ஷி யூஸ் டு கால் மீ ஆல்மோஸ்ட் எவ்ரி 2 months, மினிமம் எவ்ரி 2 months கூட்டுறதுக்கு கால் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்டேட் பண்ணுவாங்க, எப்போ டவுட் இருந்தாலும் என்கிட்ட பேசுவாங்க. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான். ஏன்னா தட் இஸ் ஹவ் வி மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். இல்லை, ஏதோ வந்தீங்க, ஃபீஸ் கொடுத்தீங்க, படிச்சிங்க, போனீங்க, அப்படி கிடையாது. நாட் லைக் தட். We see that you grow in your profession, you are established. இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. இங்கே படித்தவங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத முக்கியம். அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பேருடைய ஃபோட்டோஸையும் காமிச்சிட்டு அவங்களையும் காமிச்சேன் உங்களுக்கு. இல்லை, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் எல்லாராலையும் இந்த வெபினாரில் மொத்தமாக ஜாயின் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்றைக்கி உங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ மஸ்ட் தேங்க் Jinkal and also Jitendran for this small interaction and all. ஸோ பார்க்கறவங்க கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குது. சார், அதுக்கு முன்னாடி கேண்டிட் பற்றி, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்னு தனியாக ஏதாச்சும் இது கேண்டிட்ல கேண்டிடோட ஃபியூச்சர்ஸ் இல்லை, அது வந்து கோர்ஸ்லேயே வந்துருப்பா. அது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபியில், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து அது ஒரு ஸ்டைல், அவ்வளோதான். அது என்ன, அந்த ஸ்டைல் பற்றி என்ன நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக. அதில் அது வந்து அந்த கோர்ஸ்லேயே வந்துடும் ஆக்சுவலாக. தனியாக கேண்டிட்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து அது ஒரு ஸ்டைல். அது வந்து அது ஒரு என்ன சொல்லுங்க, ஸ்டைலில் என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக, அது ஒரு டைப் ஆஃப் ஒர்க், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு ஜானர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி மாரி, ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி மாரி கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி ஒரு ஜானர் கிடையாது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் அது வந்து ஒரு ஸ்டைல். ட்ரெடிஷ்னல்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா, அது ஒன்று இருக்குது. அப்புறம் கேண்டிட் ஒன்று இருக்குது. ரெண்டும் வேறு வேறு ஸ்டைல், அவ்வளோதான். ஓகே, Sir, Gokul again. ரெண்டு கொஸ்டின் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வீக்கெண்ட் கிளாஸஸ் பற்றி பேசல. இப்போ மேம் சொல்லும்போது வீக்கெண்ட் கிளாஸஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் இன்சைட்ஸ் சொல்லுங்கள் சார். செகண்ட் திங் வந்து லைக் நாட் அ கொஷின், நான் வந்து ஒரு 2 years-ஆக கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் தான் உங்களுடைய இந்த படமே படம்ன்ற அந்த ரிவ்யூ ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்தது. ஈவன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு இபுக் பப்ளிஷ் பண்ணார். என்னோட ஃபோட்டோ அவர் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்கினார். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் லைக் பண்ணுவோம். ஸோ தட் கிரெடிட் கோஸ் டு யூ அப்படிங்கிறத நான் ஷூராக சொல்லுவேன். ஏன்னா வந்து தட் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அந்த லைக் எப்படி கம்போசிஷன் இருக்கணும், எப்படி லைட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஐ வாண்டட் டு கன்வே தட். ஸோ இது 2 தான் சார். குட் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீக்கெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இல்லாட்டி வந்து காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அவங்களால ஃபுல் டைம் பண்ண முடியாது இல்லையா, அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அது வீக்கெண்ட் கோர்ஸில் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக லேர்னிங் ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கோர்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும். என்ன மிஸ் ஆகும் கேட்டிங்க அப்படின்னா, கண்டினியூஸ் ரிவ்யூ மிஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்காது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபுல் டைம் நான் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறேன். நானும் ஒரு ஐடி இன்ஜினியர் தான். ஆமாம், லைக் க்ளோஸ் டு 12-13 years எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ இருக்க பொசிஷனில் வந்து என்னால் வந்து வீக் டேஸில் நல்லா டைம் எடுக்க முடியாது. வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு உங்கள் கேஸில் நீங்கள் வீக்கெண்ட் கோர்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வீக்கெண்ட் கோர்ஸில் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து 2:30 5:30 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு 3 hours இருக்கும். சண்டே வந்து மார்னிங் வந்து 10 to 1 இருக்கும். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. ஆக்சுவலாக அது உங்களுக்கு வேலைக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். அது போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, இனிஷியலாக அது ஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட் ரைட். பீஷ்மநாராயணன் இருக்காரா? இருக்காரா? அவர் என்ன கேட்டிருக்காரு கேட்டிங்கன்னா, ஜாயினிங் அஸ் அன் அசிஸ்டன்ட் வித் சினிமா இண்டஸ்ட்ரி பர்சன் இஸ் குட் ஆர் பேட்? Because my brother friend worked in cine field and he is doing cinematic photograph for wedding and other big events. It would be freelancing. Okay, clear mind, sir.
பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலாக. யாரோ ஒருத்தர் நீங்கள் அசிஸ்ட் பண்ணலாமே. அப்படி தான் முன்னாடியெல்லாம் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. இப்போ அசிஸ்ட் பண்ணும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா அவருடைய ஸ்டைல் அப்படியே உங்களுக்கு வந்துடும் அதில். ஓகே, அவருக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நமக்கு தெரியும். அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து இந்த அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கும். கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லா விஷயமும் நீங்கள் படிப்பீங்க. அசிஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ, இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கார் இல்லையா, அது சினிமா சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் அவர் பண்ணுவார். அவருக்கு அசிஸ்ட் பண்ணும்போது அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒர்க்கு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஆக்சுவலாக. ஏன்னா அது ஒன்று தான் லிமிட்டேஷன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் லேர்னிங் கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு யாருக்கு அசிஸ்ட் பண்ணுறீங்களோ அவர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டார் இல்லையா, நம்ம ரைட். அவர் வந்து அவர் வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணி கூட நீங்கள் இருப்பீங்க இல்லை. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்களோ அதான் தெரிஞ்சுக்க முடியும். அங்கே போயிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் நிறுத்தி வந்து ஒரு டவுட் கேட்க முடியாது. ஆனால் ஒரு கிளாஸில் அப்படி இல்லை. கிளாஸில் என்ன பண்ணலாங்கன்னா உங்களுக்கு தான் தெரியல அப்படின்னா என்னையோ இல்லாட்டி மற்ற ஃபேக்கல்ட்டியோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டாப் பண்ணி சார் இது எனக்கு புரியல இன்னொரு ட்ரிப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக. இல்லை செஞ்சு காமிச்சு இது சரியானு பாருங்க அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து அங்கே நடக்காது. அவ்வளோதான், இது ஒன்று தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஆர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காலேஜஸில் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்போ வந்துருச்சு. ரீசெண்டாக வந்து ஒரு 10-15 இயர்ஸாக தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. முன்னாடிலாம் ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு சீனியர்கிட்ட என்ன பண்ணணும், நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும். அப்படி தான் இருந்துச்சு இந்தியாவில். ஓகே, இப்போ அப்படி கிடையாது. இப்போ அப்படி அசிஸ்ட் பண்ணுறதுனால உள்ள சில ப்ளஸஸ் மைனஸஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலான ஒரு கோர்ஸ் படிக்கும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க, எல்லா எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் வரும்போது இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் இன்னைக்கு என்ன, இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது, உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பூராவே அப்டேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் கிடைக்கும் கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூஷன் வேலையே அதுதான். ஆனால் வந்து ஒரு சீனியரோட வேலை வந்து ஜூனியருக்கு கிளாஸ் எடுக்கிறது இல்லை இல்லையா. அதனால அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய நேரம், அப்புறம் வந்து உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஆக்சுவலாக உங்கள் கமிட்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸில் எவ்வளோ நீங்கள் பணம் செலவு பண்ண முடியும், எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்களாம் இருக்குதா, அவங்க என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வொகேஷனல் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் கிடையாது. நாளுக்கால் வேறு சொல்யூஷன். அதுதான் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில விஷயங்கள் வருது. ஹலோ சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது சார். எனக்கு வந்து ஃபோட்டோ ஜேர்னலிசம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வந்து எனக்கு நேஷனல் ஜியோகிராஃபியில் வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது சார். ஸோ அதை வந்து எப்படி நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறது? இப்போ ரவிக்குமார் பற்றி ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருந்தேன் அவரை என்னுடைய சேனலில் KLR தி ஃபோட்டோ குரூவில். ரவிக்குமார் காமிச்சு பார்த்தீங்களா, பி ரவிக்குமார் சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் தான். அவரை நானே இன்டர்வியூ பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அவரே சொல்லுவார் ஆக்சுவலாக எப்படி வந்து அவர் வந்து ராய்டர்ஸ் வந்திருக்காரு, அடுத்தது அவர் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்கேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, ஃபோட்டோ ஜேர்னலிசம் பண்ணுறீங்களா நீங்கள், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, நீங்கள் எதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவர் நேஷனல் ஜியோகிராஃபியை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தார். ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு இல்லை. அவர் என்ன சொன்னார், லோக்கல் பத்திரிகைக்கு முதல்ல நான் ஃபோட்டோ எடுத்தேன். லோக்கல் பத்திரிகைன்னா என்ன ஆக்சுவலாக அப்போலோ டைம்ஸு, நுங்கம்பாக்கம் டைம்ஸு, அடையார் டைம்ஸ் அப்படிங்கிறது லோக்கல் பத்திரிகை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக ரீஜனல் பத்திரிகை போவீங்க இல்லை, ஒரு தினத்தந்தி, தினமணி, தினமலர் அப்படி போவீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எங்கே போவீங்க நீங்கள் ஆக்சுவலாக ரீஜனலாக இங்கிலீஷுக்கு போவீங்க இல்லை, ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி போவீங்க. அதுக்கப்புறம் தான் எங்கே போக முடியும், நீங்கள் ராய்டர்ஸ் போகும். ராய்டர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சி இல்லையா. ஓகே, அங்கே போனோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக நேஷனல் மேகசின்ஸுக்கு ஒர்க் பண்ணால் தான் அங்கே போக முடியும். ராய்டர்ஸ் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நம்ம நேஷனல் ஜியோக்கு நீங்கள் போக முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் புலிட்சர் அவார்டு அங்கே தான் வாங்க முடியும். நீங்கள் புரியுதா உங்களுக்கு, உலகத்திலே மிகப்பெரிய அவார்டு என்னது புலிட்சர் அவார்டு இல்லையா. அந்த புலிட்சர் அவார்டு வாங்கணும் அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா அதுக்குரிய அவுட்புட் வரணும் இல்லையா. நேராக போய் நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு அங்கே போய் சேர முடியாது இல்லை நேஷனல் ஜியோகிராஃபில எல்லாம். அவங்க உங்களுக்கு கூப்பிடணும், யார்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆக்சுவலாக. சரியா, குட், தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஓகே, ஃபைன், குட். ஸோ ரைட், ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 minutes நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, பீஷ்மன் ஆரவன் என்ன கேட்டிருக்காருன்னா யார் கேட்டது? இன்னொரு விஷயம், ஃபோட்டோகிராஃபில கிரியேட்டிவ் ஒரு முக்கியமான விஷயம் சார். எனக்கு வந்து கிரியேட்டிவ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியல. ஸோ கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சார்? நல்ல கேள்வி இதுக்கு ஜிஜேந்திரன் தான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் பண்ணுறத விட ஜிஜேந்திரன் ஆன்சர் பண்ணு. சொல்லுப்பா, உனக்கு எப்படி கிரியேட்டிவ் வந்து சொல்லு. சார் அவர் சேலம் தான் சார், எனக்கு பக்கம் தான் சார். வேணுமா அவர்கிட்ட பேசுங்க ப்ரோ, பேசுங்க. என்னோட solarstudio.in வெப்சைட்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்க பேசுறதுன்னா கால் பண்ணுங்க ப்ரோ. டீட்டெயிலாவே பேசல.
அப்படி நினைக்க வேணாம் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு தனித்துவம்னு ஒன்று இருக்கு. அதனால உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வந்து நீங்க படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் நீங்க உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஜானர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், என்ன மாதிரி போகணும் அப்படிங்கிறதுலாம் நீங்க எல்லா டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியும் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி விரிவடையும். அப்போ விரிவடையும் போது இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதை வச்சு நீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். நீங்க கோர்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் போது தான் அந்த ஒரு மனப்பான்மைலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம். அதனால அதை பத்தி அப்படி ஒன்றும் நினைக்க வேணாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகேவா ப்ரோ? Sir, Jinkle here. Jinkle, tell me. Yeah. I would like to add on a point to this. Maybe you could put it in Tamil, either you or Jitendra to him. Okay. I always remember, about your point, one point, sir, which you used to tell in the classes, creative for this particular creativity, people have. There are like, I remember sir telling like, just take a pen or just take a small, figurine or some statue, some showpiece that you have at home. Think about 50 different ways how you can shoot that same subject. So same thing, whether it is a person, model, whether it is a product, whether it is the same, just take one pen. That's it. Any one pen. And think of what are the different ways you can shoot a pen. There are actually so many different ways. It's just that we have to make that effort. We have to think about it. So that effort irukkulla, that is definitely required. So automatically that creativity will come along the process, as Jitendra said. Okay, good, great. So Jinkle சொல்றது நீங்க புரிஞ்சுப்பீங்களா? Effort is equal to creativity நான் எப்பவுமே சொல்லுவேன். Effort is equal to creativity. யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்களால வித்தியாசமா செய்ய முடியும். அவ்வளவுதான். இங்க முயற்சி மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன பேனாவா இருந்தா கூட அதை வந்து 50 டைப் ஆஃப் போட்டோ எடுக்க முடியும் இல்லையா? ஒரு பேனா வந்து நான் ஒரு மாதிரி எடுப்பேன், நீங்க ஒரு மாதிரி எடுப்பீங்க, இல்லை நீங்கள் ஒருத்தரும் ஒரு மாதிரி எடுப்பீங்க அந்த அந்த பேனாவை. அது வந்து உங்களுடைய ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயம் அது இல்லையா? அதை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அது நிறைய அது டுவர்ட்ஸ் தட் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அண்ட் ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லை? ஸோ சிம்பிள் இல்லை? ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் சொன்ன மாதிரி வந்து எல்லார்ட்டையுமே க்ரியேட்டிவிட்டி இருக்குது. எல்லார்ட்டையுமே க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் ஆளே கிடையாது உங்களுக்கு. சில எல்லார்ட்டையும் க்ரியேட்டிவிட்டி இருக்குது. சில அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுல தான் நம்ம யோசிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டு அந்த கோர்ஸில் சேரும்போது ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இப்போ 3 பேர் இங்கே இருக்கிறாங்க ஆல்ரெடி நம்மகிட்ட படித்தவங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே 3 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க உங்களுக்கு. அதனால வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராசஸுங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து இன்னைக்கு நினச்சி நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் லைக் ஒரு ஓவர் நைட்டான ஒரு மேஜிக் கிடையாது. ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஜேர்னியை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவங்க வந்து நிறைய அதாவது ரொம்ப பேஷண்ட்டாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டினியூஸாக தொடர்ந்து உழைச்சிருக்காங்க. அதுக்காக வேண்டி அந்த எஃபர்ட் இருந்திருக்கு உங்களுக்கு இல்லையா? அவங்களோட படத்துக்கு இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம்னா நம்ம உடனே லைக் போடுறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவங்க வர்றதுக்கு வந்து அவங்க என்ன முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அதனால் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் யூ ஷுட் நாட் ஸ்டாப் இட். வேறு ஒன்றும் இல்லை. முதல் வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், 2ஆவது வருஷம் வேறு மாதிரி இருக்கும், 3ஆவது வருஷம் வேறு மாதிரி இருக்கும், 4ஆவது வருஷம் பண்ணும்போது முதல் வருஷம் பண்ண உங்கள் கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா அந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த லெவலுக்கு உங்களுக்கு மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் புதுசாக முயற்சி எடுத்துருப்பீங்க. அதுதான் இல்லையா? அதனால் அதை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுடைய ஸ்டுடியோவில் இருந்து உங்கள் அப்பாவோட நீங்கள் பெட்டராக நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்து பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது க்ளீனாக நடக்கும். உங்களுக்கு முதல்ல இனிஷியலாக வேணால் நீங்கள் வீக்கெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரி நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் வரதுனா வாங்க, இல்லை அதே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. சரிங்களா? ஓகே, குட் சார். இன்னொரு பாயிண்ட் சொல்லு. ஆக்சுவலி என்னோட மோஸ்ட் கிரியேட்டிவ் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன்ல கோர்ஸ் பண்ணப்பதாங்க சார். அப்போதான் வந்து அந்த அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறது அப்போதான் சார் அவ்வளோ யோசிச்சோம். இப்போ கிளையண்ட் அந்த அளவுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ப்ராஜெக்ட் பண்ணப்போதான் இப்போ கூட எனக்கு சில பெஸ்ட் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் அப்போ எடுத்தது தான் என்னோட பெஸ்ட் பிக்சர்ஸ். அந்த கேனான் 700D எடுத்தது தான் இன்னும் பெஸ்ட் பிக்சராக இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் அந்த கோர்ஸ் பண்ணும்போது அதான் சொல்லணும். அதான் அது வந்து நமக்கு வந்து அதுக்கு ஒரு தேவை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா அப்போ யூ பிகம் வெரி கிரியேட்டிவ்ல. சரி, டிமாண்ட் இருக்கணுமே, வேறு ஒன்றும் இல்லை. தேர் மஸ்ட் பி சம்படி டு டிமாண்ட் இட். எனக்கு இது வேணுங்க, இந்த படம் வித்தியாசமாக இருக்கணும்னு ஒருத்தர் கேட்டால் தானே வித்தியாசமாக யோசிப்பீங்க. இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஏதோ கேட்கறத எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபியில் ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா
கிரியேட்டிவாக கேட்டு உங்களோட டோட்டல் கிரியேட்டிவ் பொட்டன்ஷியலை உறிஞ்சி எடுக்கிற கஸ்டமர்ஸ் சில பேர் வருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஒரு வகைக்கு நல்லவங்க அவங்கெல்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய டோட்டல் கிரியேட்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக. சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, சில பேர் ஏன் இதெல்லாம் பண்ணீங்க, இது இவ்வளோ வேண்டியது இல்லைங்க அப்படின்னு சொல்ல ஆட்கள் கூட இருக்காங்க. உங்களுக்கு ஐயோ வேஸ்டா நம்ம கிரியேட்டிவ் ஆகிட்டுமே அப்படி கூட நினைப்பீங்க நீங்க ஆக்சுவலா. ஓகே, அதிகமாக காசு கேட்டுவாங்களோ அப்படின்னு பயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு இது போதுங்க அது போதுன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. ஐ டெல் யூ லைக் பேசிக்கலி ஃபோட்டோகிராஃபி டு பிகம் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வந்து இது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணங்க. நான் சொல்கிறேன் இட்ஸ் ஜேர்னி, லாங் ஜேர்னி ராதர் ஐ வுட் சே. ஓகே, யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இதை வந்து நம்ம பேஷண்ட்டாக இந்த பயணத்துக்கு நம்ம வந்து நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வெபினார் மூலமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, அண்ட் அதுக்கு வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வீல் சப்போர்ட் யூ, வீல் கைட் யூ. நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒரு கைகாட்டி மரம் மாதிரி, ஒரு சைன் போர்டு மாதிரி. ஓகே, சேலம் அப்படின்னு போட்டு ரைட் சைடில் ஒரு ஏரோ போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ரைட்டில் போகணும்னு அர்த்தம், சேலத்துக்கு போகிறதா இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அந்த கைகாட்டி தான் நாங்கள். போக வேண்டியது நீங்கள் தானே. கைகாட்டி இன்னைக்கே ஊருக்கு போகுமா, போகாது, அது அதே இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் அப்படியே தான் இருப்போம் ஆக்சுவலாக. நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களை டைரக்ட் பண்ணுவோம். யூ ஹாவ் டு ஃபாலோ அவர் டைரக்ஷன்ஸ். இல்லை அந்த இடத்துல தான் லேர்னிங் நடக்குது இல்லையா. இந்த கைகாட்டி இல்லாமல் போகும்போது தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வழி மாதிரி போயிடுறோம், வேற ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா யூ டோன்ட் நோ வாட் டு டூ. யூ கோ டு த ராங் டைரக்ஷன். கஷ்டப்பட்டு கன்னியாகுமரி போயிடுவீங்க நீங்கள் சேலத்துக்கு போகிறது போல. ஓகே, ஸோ அந்த கைகாட்டினுடைய முக்கியத்துவம் எப்போ தெரியும் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தடம் மாதிரி போகும்போது தான் தெரியும். ஐயோ இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் போட்டு சேலம் போட்டிருந்தாங்கன்னா நான் என் ஊருக்கு போயிருப்பேனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லைங்களா. அதுதான் நாங்கள் பண்ணுறோம், வேற ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. அது இப்படி பண்ணும்போது அந்த டைரக்ஷனை கரெக்டாக பார்த்துட்டு செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் அபவுட் ஆல் ஆஃப் தம். ஓகே, உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் அ டீச்சர் எனக்கு அதுதான் ஒரு பெரிய கிரீடை வச்ச மாதிரி விஷயம். 4 பேரோட படங்கள், நல்ல படங்கள் வந்து நான் பார்க்கும்போது அவங்க நிறைய சம்பாதிக்கும் போது ஓகே பரவாயில்ல, ஏதோ நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், உருப்படியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிப்பேன், வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, குட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். கிட்டத்தட்ட மணி 9 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு 1 hour ஓவர் டைம் போட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை 8 to 9 சொல்லியிருந்தேன். நம்ம அது தெரியும் எனக்கு, ஏன்னா அது ஃபோட்டோகிராஃபி பற்றி பேச ஆரம்பிச்சா அது போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. உங்களை யாருக்கும் வந்து ஃபர்தராக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆம்பிஷனுடைய கான்டாக்ட் நம்பரை, ஃபோன் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கவுன்சிலர்கிட்ட பேசுங்க. எங்களுக்கு வந்து திரும்ப கால் பண்ணுங்க. கால் பண்ணுறது யோசிக்காதீங்க, ஏன்னா உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க பிஃபோர் யூ டேக் அ டெசிஷன். ஓகே, whether to join a full-time course or a part-time course, please be very careful. Please be clear about what you are doing. ஸோ முழுக்க நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் interaction. Anyway, take care all of you and wish you all the best. Click more interesting and creative photos. Okay, பெருசா வாங்க எல்லாரும். Take care. I am signing off now. Okay, thank you very much. Bye bye. Thank you sir. Great. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you ma. Thank you all of you guys. Thank you. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you. Good. Thank you sir. Thanks a lot. Thank you.